அன்பார்ந்த டிஆர்பி aspirants, those who aspire to become postgraduate teachers, this is the new syllabus given by the TRB in the year 2024. 2024 ஆண்டு கொடுக்கப்பட்ட சற்றே மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டம். யூனிட் 1 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600, 1400ஆம் வருடத்திலிருந்து 1600ஆம் வருடத்திலிருந்து வரை ஆங்கில இலக்கியம். பொயட்ரியில் ஜெஃப்ரி சாசர் அவர் எழுதிய ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ், கேன்டர்பரி கதைகளுக்கான ஒரு முகவுரை. அதில் த புக் ஆஃப் த டச்சஸ் சாப்டர் மட்டும்தானா, முன்னாடி ஃபுல்லாகவே இருந்துச்சு. இப்போ எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின எபித்தலாமியான் அண்ட் புரோத்தலாமியான், இது ரெண்டும் மேரேஜ் சாங்ஸ். சர் தாமஸ் வயட் எழுதின ரிமெம்பரன்ஸ் போயத்தில். ப்ரோஸில் பேக்கன்ஸ் எஸ்ஏஸில் ஆஃப் ட்ரூத் உண்மையை பற்றி, ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பை பற்றி, ஆஃப் ஸ்டடீஸ் படிப்பை பற்றி, அட்வர்சிட்டினா கஷ்டகாலம் அதை பற்றி, ஆஃப் ரிவெஞ்ச் பழி வாங்கிறத பற்றி, ஆஃப் ஆம்பிஷன்னா நம்ம ஒரு எதிர்காலத்தில் என்ன வரும் அதுதான் ஆம்பிஷன். அதை அந்த 1 2 3 4 5 கட்டுரைகள் வச்சுருக்காங்க. சர் ஃபிலிப் சிட்னி எழுதிய அன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி. பைபிளில் புக் ஆஃப் ஜாப். இதில் ஜாப் என்பவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு ரொம்ப பிள்ளைங்க இருக்காங்க. கடவுள் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவனை சேட்டன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இதாக பிடுங்கி அவனை டெஸ்ட் பண்ணி சோதனை பண்ணி பார்க்குறாரு. அதுதான் அதில் வர்றது. அண்ட் ட்ராமா கிறிஸ்டோஃபர் மார்லோடைய டாக்டர் ஃபாஸ்டஸ், கட் இஸ் அ பிரான்ச் தட் ஷுட் ஹவ் கான் ஸ்ட்ரைட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது டாக்டர் ஃபாஸ்டஸ் மிகுந்த ஒரு அறிவாளி. அதனால் அறிவை சாத்தானிடம் தனது மனதை 26 வருஷத்துக்கு அவன் பிளட்ஜ் பண்ணி கொடுத்ததுனால அவனுடைய உடல் வெடித்து அவன் இதயத்தை சால்டான் எடுத்துக்கிறான். இது மாதிரி அறிவை கெட்ட விஷயத்தில் பயன்படுத்தினா எப்படி அதுக்கு இது பண்ணுங்கிறதுக்கு அந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு உதாரணமாக இருக்குது. தாமஸ் கிட் எழுதிய ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் ட்ராஜடி. பென் ஜான்சன் எழுதிய எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர். இந்த எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு காமெடி. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அது 1400லேருந்து 1600 வரை சாசஸ் பீரியட். அடுத்தது கோ டு த 1600லேருந்து 1798. 1798 என்ன இம்பார்ட்டன்ஸ்னால், வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும் சேர்ந்து தே ஜாயிண்ட்லி பப்ளிஷ்டு எ ஸ்மால் புக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அந்த புக்கில் தனது பொயட்டிக் தியரியை வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும் சொல்லியிருக்காங்க. அந்த புக்குடைய பேர் ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ். லிரிக்கல் பேலட்ஸ் வெறும் லிரிக்கல் பேலட்ஸ் தான், தெம்மாங்கு பாடல்கள், லிரிக்கல் பேலட்ஸ் இந்த இயர் 1798. அதுக்கப்புறம் தான் ரொமான்டிக் பொயட்ரி வருது. இதில் ஜான் மில்டன் எழுதின பேரடைஸ் லாஸ்ட் புக் 9, இது ஒரு அருமையான புத்தகம். அதை நம்ம வாங்கி லைன் பை லைனாக படிக்கணும். ஆண்ட்ரூ மார்வல் டு இஸ் காய் மிஸ்ட்ரஸ் டு ஷை லவ்வர். காய் அப்படின்னா ஷை, மிஸ்ட்ரஸ்னால் லவ்வர். ஜான் டன்னுடைய கேனனைசேஷன், இது ஒரு ரிலிஜியனில் ஒரு ஃபாதரை கேனனைசேஷன் பண்ணுறது. அலெக்சாண்டர் போப் எழுதின மோக்கபிக் ரேப் ஆஃப் த லாக். ரேப்புன்னு சொன்னால் பிடுங்கிறது, லாக்னா முடிக்கற்றை. அரபெல்லா ஃபெர்மர் என்ற ஒரு லேடியுடைய முடிக்கற்றையை ஒருத்தர் பிடுங்கிடுவார். அது சம்மந்தமாக அந்த கதை வரும். ஜான் ட்ரைடம் அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபெல், இது பழைய சிலபஸில் எல்லாம் நினைக்கிறேன், இப்போ கேட்டிருக்காங்க. ஜான் ட்ரைடன் எழுதிய அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபெல். தாமஸ் கிரே எழுதிய எலிஜி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்சார்ட். இந்த தாமஸ் கிரே டிரான்சிஷனல் பொயட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாசிக்கல் பொயட்ரி, அப்புறம் ரொமான்டிக் பொயட்ரி, நடுவில் தாமஸ் கிரே வருவார். இந்த டிரான்சிஷனல் பொயட்ஸ்னால் கிரே, காலின்ஸ் அண்ட் ராபர்ட் பர்ன்ஸ். ஒரு கிராமத்து சர்ச்சு இடம்னா ஒரு மயானம், ஒரு கிராமத்து மயானத்தில் எழுதப்பட்ட ஒரு அஞ்சலி கவிதை. எழுதினா இறந்தவர்களுக்கு எழுதப்படுகின்ற கவிதை. சர்ச்சு இடம்னா சுடுகாடு அல்லது ஒரு மயானம். ஒரு கிராமத்து சுடுகாட்டில் எழுதப்பட்ட அந்த எழுச்சிலேயே ஃபேமஸான போயம் இந்த தாமஸ் கிரேயோடைய எழுச்சி தான். ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் சாமுவேல் ஜான்சனுடைய லைஃப் ஆஃப் மில்டன், லைஃப்ஸ் ஆஃப் பொயட்ஸில் லைஃப் ஆஃப் மில்டன். ஜொனதன் ஸ்விஃப்ட் கலிவர்ஸ் ட்ராவல். கலிவர் ஒரு சின்ன பையனை ரொம்ப கட்டையாக இருப்பான், அது மாதிரி அந்த கதை வரும். அது சின்ன பிள்ளைங்க கதை மாதிரி இருக்கும், பட் இட் கண்டெய்ன்ஸ் ஹையர் மீனிங் அப்படி சொல்லுவாங்க. ஜான் பன்னியன் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ஸு. டேனியல் டீஃபோடைய ராபின்சன் குரூசோ அப்படிங்கிற ஒரு நாவல், இந்த நாவலும் புதுசாக இருக்குது. ஜான் ட்ரைடனுடைய ஆல் ஃபார் லவ். ஷெரிடனுடைய ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் ஆல்ரெடி இருந்தது தான்.
வில்லியம் கேன்கிரீவுடைய வே ஆஃப் த வேர்ல்ட், ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், இது புதுசாக இருக்குது. அண்ட் தென் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1798, அதாவது ரொமான்டிக் அந்த லிரிக்கல் பேலர்ஸுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 50 வருஷம். அதில் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வராரு. ஓல்ட் இம்மார்டாலிட்டி, அமரத்துவம். டின்டன் அபேங்கிற இடத்துக்கு அவர் போகிறாரு. 5 வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு போகிறாரு. இந்த டின்டன் அபேயை நினச்சி பார்க்கும்போது ஒரு கூட்டமான இடத்துல இருந்தால் கூட அவர் மனசில் வந்து அமைதி கொடுக்குது அப்படிங்கிறது. ப்ரிலூடுங்கிறது ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம், புக் 1. சாமுவல் கோல்ஜ் ஓல்டு டிஜெக்ஷன், குப்லா கான். ஜான் கீட்ஸுடைய ஓல்டு நைட்டிங்கேல். பெர்சி ஷெல்லியுடைய ஒசிமாண்டியஸ் அடனைஸ். ஒசிமாண்டியஸுங்கிறது அந்த காலத்தில் ஒரு மன்னன். ஒருத்தர் போகிறாரு, அங்கே ஒரு பெடஸ்டல், ஒரு சிலையுடைய அடிபாரத்தில் எழுதியிருக்கு, மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ், என் பெயர் ஒசிமாண்டியஸ் என்பது, கிங் ஆஃப் கிங்ஸ், சி மை ஒர்க்ஸ், இ மைட்டி அண்ட் டிஜெக்ட் அப்படின்னு சொல்லி. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களே, உங்களுடைய அரண்மனையோடு என்னுடைய அரண்மனையை ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் எல்லாம் மனம் வெறுத்து போய்விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. உடனே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஒரு அரண்மனையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன, இவ்வளோ பெரிய கோட்டைகளையும் அரண்மனைகளையும் காலம் அழித்து விட்டது. டைம் டிஸ்ட்ராய்ஸ் எவ்ரி திங். அப்போ மனிதனுடைய இயற்கையுடைய காலத்துடைய அழிவுகளுக்கு முன்னால், காலம் அழிப்பதற்கு முன்னால் மனிதனுடைய சாதனைகள் ஒன்றுமே இல்லை. வேனிட்டி ஆஃப் ஹியூமன் அச்சீவ்மெண்ட்ஸ், அதுதான் அந்த ஒசிமாண்டியஸ் போயம் சொல்லுது. அந்த போயத்தை தான் நான் வந்து 97ஆம் இடம் நடத்தி எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை ஃபஸ்ட்டு அந்த வேலைக்கு போனது அந்த போயத்தை வச்சு தான். அந்த எஸ்எஸ் ஆஃப் எலியா, கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், சார்லஸ் லாம், சவுத் சி ஹவுஸ். கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு ஸ்கூலுடைய பேர். ட்ரீம் சில்ட்ரன் எடவரி, அதாவது இவருக்கு குழந்தையர் கல்யாணமே ஆகலை, அதில் குழந்தை பெற்ற மாதிரி கனவு காணுவார். நியூ இயர்ஸ் ஈவ்னா நியூ இயர்க்கு முதல் நாள். வில்லியம் ஹேஸ்லிட், மை ஃபஸ்ட்டு அக்வைண்டன்ஸ் வித் போய்ட்ஸு, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். ஜேன் ஆஸ்டன், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, அதாவது ஒரு பொண்ணு சென்ஸும் இன்னொரு பொண்ணு சென்சிபிலிட்டியும் வந்து குறிப்பாங்க. 4 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும். எமிலி பிராண்டியோடைய ஊதரிங் ஹைட்ஸ், இது ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி. அது காத்திக் நாவல் அப்படி கூட சொல்லலாம். காத்திக்னா பேயெல்லாம் வர்றதுனால காத்திக் சொல்கிறாங்க. லிரிக்கல் ட்ராமா, ஷெல்லியுடைய ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். மேத்யூ ஆர்னால்டைய டோவர் பீச், ஸ்காலர் ஜிப்சி. ஸ்காலர் ஜிப்சினா ஒரு மாணவன் வந்து படிச்சிருப்பான், ஆனால் அவன் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்ஸ்போர்டில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இருக்கும். ராபர்ட் ப்ரௌனிங்கோடைய ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ. ஆல்ஃப்ரட் டென்னிஸுடைய யுலிசஸ் வந்து ஒரு அடங்காத ஒரு வெறி, இன்னும் பல நாடுகளை கண்டுபிடிக்கணும், நாலேஜ் அப்படி வளர்த்துக்கணுங்கிற ஒரு அதில் வந்து ஒரு ரினைசான்ஸ் ஸ்பிரிட் அதில் இருக்கும். டபிள்யூபி ஏட்ஸுடைய பைசான்ஷியம், டிஎஸ்ஏடைய வேஸ்ட்லேண்ட், ஜிஎம் ஹாப்கின்ஸுடைய காட்ஸ் கிரைண்டியர், டபிள்யூஹெச் ஆர்டனுடைய அன்னோன் சிட்டிசன், ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் ஆஃப் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப், மேத்யூ ஆர்னோட ஸ்டடி ஆஃப் போயட்ரி, ஜார்ஜ் ஆல்வரோட யூ அண்ட் த ஆட்டம் பாம், சார்ல்ஸ் டிக்கன்ஸுடைய ஹாட் டைம்ஸ், ஜார்ஜ் எலியட்டுடைய மில் ஆன் தி ஃப்ளாஸ், தாமஸ் வாடி மேயர் ஆஃப் காஸ்டர்பிரிட்ஜ். மேயர் ஆஃப் காஸ்டர்பிரிட்ஜ் இஸ் நாவல் ரிட்டன் பை தாமஸ் வாடி. இதில் வந்து ஒரு ஹேர் ட்ரெஸர், ஹேர்னா வைக்கலை கட்டுபவன், ஹேர் ட்ரெஸர். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ஹேர் ட்ரெஸராக இருக்கான். தன் மனைவியை அழைச்சிக்கிட்டு போனான். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணது அவனுக்கு பிடிக்கல. மனைவி பேர் வந்து சூசன், இவன் பேர் வந்து மைக்கேல் ஹான்சார்ட். இவன் வந்து என்ன பண்ணுறான், அங்கே போனோடனே அந்த மது அருந்திட்டு அங்கே குதிரையெல்லாம் ஏலம் போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து தன் மனைவியையும் ஏலம் போட்டுடுறான் ஃபார் 5 guineas. அதை வந்து ஒரு செயலர், சூசன்கிறவன் வந்து மனைவியையும் குழந்தையையும், எலிசபெத் ஜேன், பொண்ணு பேர் எலிசபெத் ஜேன், மனைவி பேர் சூசன், 2 பேரையும் ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க. இவன் தனி அடிச்சிட்டான். மறுநாள் காலையில் அவருக்கு போதை தெளிஞ்சோடனே தனது தவறை உணர்ந்து தனது மனைவியும் குழந்தையும் தேடும்போது அவங்கள அந்த சூசன்கிற செயலர் அழைச்சிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டான். உடனே இவன் சர்ச்சுக்கு போய், இன்னமும் நான் 21 years, அப்போ அவனுக்கு 21 வயசு, 21 வருஷத்துக்கு இந்த வயனை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கடுமையாக உழைக்கிறான். ஹேர் ட்ரெஸர்னால் வைக்க கட்டுறான், ஒரு கூலி தொழிலாளி. he became தி மேயர் ஆஃப் காஸ்டர்பிரிட்ஜ். அந்த காஸ்டர்பிரிட்ஜ் என்ற நகரத்துடைய மேயர் ஆகிடுறான். அதுக்கப்புறம் டொனால்ட் ஃபார்ஃப்ரே அப்படின்னு ஒருத்தன் வர்றான். அப்புறம் இந்த கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த சூசன் இறந்து போனோன்னே, அந்த நியூசன் இறந்து போனோன்னே அந்த மனைவியும் அந்த எலிசபெத் ஜேனும் திருப்பியும் நம்ம மேயரை பார்க்கலான்னு வர்றாங்க. இங்கே வந்து வரும்போது லுசட்டாங்கிற ஒரு பெண்ணோட இந்த மைக்கேல் ஹான்சார்டுக்கு லவ் வருது. லவ் வரும்போது ஃபார்ஃப்ரே வந்து
அந்த லுசட்டாங்கிற பொண்ணை தட்டி பறிச்சுட்டு போயிடுறான். அப்போ ஃபார்ஃப்ரே தட்டி பறித்து போனால் இன்னொருத்தருடைய மனைவி ஆயிடுறா. யாருன்னு கேட்டால் மைக்கேல் ஹேஞ்சல். இந்த மைக்கேல் ஹேஞ்சல் வந்து ஜோசுவா ஜாப் அப்படிங்கிறவன் மூலமாக இந்த லெட்டர்லாம் கேட்டு விட்டுருப்பா. அவன் லுசட்டா முன்னாடி எழுதின காதல் கடிதங்களை இவன் என்ன பண்ணிடுறான், தனக்கு வேலையை கொடுக்காம ஃபார்ஃப்ரே கொடுத்ததுனால அதை கொண்டு போய் ஊர் மக்கள்கிட்ட படித்து கட்டி காட்டினோன்னே அடல்டரி அப்படி சொல்லிடுறாங்க. அடல்டரினா கல்யாணம் இல்லை, கல்யாணம் இன்னொரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். கல்யாணம் ஆனவன் இன்னொரு கல்யாணம் ஆன பெண்ணோட உறவு வச்சுருந்தா அது பேர் அடல்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கிமிட்டி ராய்டு அப்படின்னு விடுறாங்க. அதுனா என்னன்னா, இந்த 2 பேருடைய உருவத்தையும் கழுதை மேலே ஏற்றி ஊர்வலம் போகிறது. இதை பார்த்தோன்னே ப்ரெக்னென்ட் லுசட்டா வந்து அபார்ஷன் ஆகி இறந்து போயிடுறா. அப்புறம் அந்த ஹேன்சார்டும் வந்து காலப்போக்கில் மேயர் பதவியை வந்து டொனால்ட் ஃபார்ஃப்ரேக்கு கொடுத்துட்டு அவன் பழையபடி வந்து மோசமான நிலைமைக்கு போயிடுறான். அதில் லாஸ் ஆகிடுது. அவன் கடைசியாக வந்து இந்த எலிசபெத் ஜேன் வந்து தனது பொண்ணு கிடையாது, அவள் இறந்துட்டா, இது வந்து அந்த செயலருக்கு பிறந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிடான். அவன் மேலே உள்ள அன்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இருந்த போதிலும் தனக்கு வயசாக சாக போகிற காலத்தில் தனக்கு யாருமே இல்லை அப்படின்னோடனே இந்த எலிசபெத் ஜேன் கல்யாணத்தை பார்க்க போகிறான். ஆனால் அவன் வந்து துரத்தி விட்றா. கடைசியாக வந்து யாருமே விரும்பாமல் அந்த ஹேண்ட்ஷேட் வந்து இறந்து போயிருக்கான். ஒரு சோகமான கடிதத்தையும் எழுதியிருக்கான். இந்த மாதிரி இந்த மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ் நாவல் வந்து ஒரு சோகத்தில் முடியுது. அதில் என்ன தீம்னா, ஹாப்பினஸ் இஸ் அன் அக்கேஷ்னல் எபிசோடு இன் த ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின். அதாவது வாழ்க்கை என்பது ஒரு சோக நாடகம், அதில் சந்தோஷங்கிறது எப்போயாவது வரும். அக்கேஷ்னல் எபிசோடு எப்போதாவது வரக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் இந்த மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜில் அவருடைய தீம். ஃபேட்டு தான், அந்த விதி தான் வந்து முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும் அவங்களுடைய இதில். அந்த வெசக்ஸ் நாவல்னு சொல்லுவாங்க, ஹார்டியுடைய நாவல்ஸை, இது மாதிரியே வரும். வெர்ஜினியா மிஸ்ஸஸ் டாலவே, இதெல்லாம் இருக்குது. அண்ட் தென் ட்ராமா லுக் பேக் இன் ஆங்கர், பெர்டோல்ட் பிரெக்ட்டுடைய மதர் கரேஜ் அண்ட் சில்ட்ரன், ஜேம்ஸ் இன்டு ரைடர்ஸ் டு சி, இது நான் எம்ஏ படிக்கும்போதே படித்தேன். இது வந்து ரொம்ப ஒரு சோகமான கதை. ஒரு மீனவ அம்மாக்காரங்க தனது 5 குழந்தைகளையும் அடுத்தடுத்து கடலுக்கு பலி கொடுக்குறாங்க. இட் இஸ் அன் எக்ஸப்ஷனலி ட்ராஜிக், ஹார்ட் மூவிங், ஹார்ட் ரென்ச்சிங் ஸ்டோரி. இதயத்தை அப்படி புரியக்கூடிய ஒரு கதை. இது எப்படிலாம் மீன் பிடிக்க போகிறவங்க எப்படிலாம் தான் வந்து நம்ம அந்த உயிர்களை இழக்கிறாங்கங்கிறது. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் 5 ரூபா குறைச்சி கொடுங்கன்னு மீன்கார்ட்ட கேட்குறோம். அண்ட் தென் கேரில் சர்ச்சிலுடைய டாப் கேர்ள்ஸ், அந்த ஷேக்ஸ்பியருடைய ஒத்தல்லோ, கிங் லியர், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய பிர்ச்சஸ், மாயோ ஆஞ்சலோ, ஹெச்டி தோரு, டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், இது ஆல்ரெடி இருந்தது. யூஜினியோட எம்பரர் ஜோன்ஸ், டென்னிசி வில்லியம்ஸ், எ ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர், இத்தான்சலி, இசிமிசிக்கல், குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா, தோருஜத்துடைய கேசுரை நாட்லி, ஒரு சவுக்கு மரம். ஜவஹர்லால் நேருடைய அன் ஆட்டோபயோகிராஃபி, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், ஜாதியை அழித்தல், முக்ராஜ் ஆனந்துடைய கூலி, கமலா மார்க்கேண்டையோடைய ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், அருந்ததி ராயுடைய காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், இது புதுசாக இருக்குது, காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், கிரிஷ் கர்னாட், ஹயவதனா, விஜய் தெண்டுல்கர், சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன். இது எம்ஏ படிக்கும்போது 87, 89 இதை வந்து எங்கள் ஆசிரியர்கள் புக்கு எழுதி போட்டாங்க. ஒய் விஸ்வநாத் தாஸ்னு ஒரு சாரு, வி ராமகிருஷ்ணன் ஒருத்தர், பி ராமச்சந்திரன் ஒருத்தர், இவங்க போர்டில் எழுதி போட்டாங்க. நான் டைரியில் எழுதி வச்சுருந்தேன். இந்த புக்கு கிடச்சி மட்டும் கிடைக்கவே இல்லை. மகேஷ் தத்தா தேவி, ருதாலி, இப்போ நம்ம நெட்டில் தேடி பார்ப்போம். மகேஷ் தத்தானி, டான்ஸ் லைக் எ மேன், தென் காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஆஃப்ரிக்காவுடைய ஏடி ஹோப்புடைய ஆஸ்திரேலியா, அது அப்பயே இருந்துச்சு. காட்ஸில்லா வெர்சஸ் போஸ்ட் கலோனியல், சினுவா அச்சுபேடைய திங்ஸ் ஃபால் அபார்ட், பேட்ரிக் ஒயிட்டுடைய வாஸ், அப்போ அது எம்ஏ சிலபஸில் இருந்துச்சு. வால்ஸ் ஒயிங்கா, த லயன் அண்ட் த ஜுவல், அது இருந்துச்சு. ஜார்ஜ் ரைகாவுடைய எஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ, இது கிடையாது. ஜான் ஹாரிசனுடைய ஸ்டோலன், லிட்ரரி கிரிட்டிசிசம், இலக்கிய திறனாய்வு, இது அந்த காலத்தில் ஆரம்பிக்குது. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், இது மாதிரி வருது. வில்லியம் எம்சன், 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகிவிட்டி, இதெல்லாம் படித்தாலே ஒருத்தவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. சைமன் டி புவாய், தி செகண்ட் செக்ஸ்,
Elaine Shaw Walter towards a feminist poetics. Alan Tate tension in poetry. Clarence Brooks irony is a principle of structure. இது வந்து ரூப்குமார் பால்சிங்னு ஒருத்தர் சார் பிஷப் காலேஜ் நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம், வெரி டஃப் சப்ஜெக்ட். யூ ஹேவ் டு போர் இன், யூ ஹேவ் டு burn your midnight oil. Language, linguistics and pedagogy. Growth of vocabulary from foreign languages. Traditional grammar and deep structure. Transformational generative grammar. ELT, history of ELT. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 2 யூனிட் மட்டும் எடுத்துக்குவோம். இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் அவுட் ஆஃப் த கிரேடல் என்லெஸ்லி ராக்கிங், எமர்சன் அமெரிக்கன் ஸ்காலர், வில்லியம் ஃபாக்னருடைய நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச், டோனி மாரிசனுடைய பிலவட்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து இதுனா எதை பற்றினா அடிமையை பற்றிய, ஸ்லேவரியை பற்றியது. இது ரொம்ப ஒரு பயங்கரமான காட்சிகள் எல்லாம் நிறைந்த ஒரு நாவல். டோனி மாரிசன்ஸ் லேடி நாவல். இது ரொம்பவும் கொடுமையான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும் இதில். யசுரை நாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தா தான் படிக்கலாம். கூலி இஸ் ஹார்ட் மூவிங். ஒரு 15 வயசு பையனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி அது இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்.